Hello, and welcome to Football Page. இதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் we are doing a La Liga season review. Myself Raghav and this is Ajay. இந்த ப்ரிவ்யூ வந்து நாங்கள் தான் ஹோஸ்ட் பண்ண போகிறோம். அத்லெட்டிகோ மட்ரிட்லேருந்து ஏன்னா பிகாஸ் ஐ வில் கிவ் யூ த மேஜர் அவுட் கோயிங்ஸ் அண்ட் மேஜர் இன்கமிங்ஸ். அப்புறம் நீங்கள் உங்கள் தாட்ஸ் சொல்லுங்கள், தென் ஐ வில் கம் டு மீ. Major outgoings: Memphis Depay is gone out on a free transfer. Saul, who's been at the club for so long, he has also gone on a free transfer. And Alvaro Morata has gone to AC Milan. But major incoming for Atletico Madrid is Robin Lenormand, one of those Real Sociedad players, again, standout players for Spain. So, Adipati, your thoughts? I think இப்போ என்னன்னா ஒரு லாஸ்ட் ஐ திங்க் லலிகா ஐ திங்க் சிமியோனே ஒன் இன் 2020. அதுக்கப்புறம் ஆஃப்டர் தட் ஐ திங்க் ஃபார் ஒன் சீசன் ஹி கெப்ட் அவரோட அந்த ட்ரெடிஷ்னல் 4-4-2 ஆடினார் ஐ திங்க் ஒரு சீசனுக்கு. அதுக்கப்புறம் ஹீஸ் ட்ரைங் டு டூ சம்திங் விச் இஸ் நாட், மற்றவங்களுக்குலாம் கிளியரா தெரியல என்ன பண்ண ட்ரை பண்ணாருங்கிறது. அவர் பண்ணதுல வந்து பெரிய பிளண்டர்னா ஃபீலிக்ஸ் அந்த 120 மில்லியன் கொடுத்து சைன் பண்ணதுதான். அது வந்து லிட்டரலா அவங்க வந்து ஃபைனான்சியலி அவங்கள வந்து கிட்டத்தட்ட பார்சலோனா ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களால எப்பவுமே அவங்க பார்சலோனா அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. அதனால வெளில யாரும் சொல்லல, அத்லெட்டிகோ மட்ரிட பத்தி யாரும் பேசல. ஏன்னா வந்து எப்பவுமே பார்சலோனா அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணது இல்லைங்கிறதுனால என்ன மட்ரிட் ஸ்பெண்ட் பண்ணலையே அப்படின்னு யாரும் கேட்கல. பட் என்னன்னா அந்த 120 மில்லியன் ஃபீலிக்ஸ் கொடுத்து அப்புறம் லோன்ல அனுப்புறது, அங்க அனுப்புறது, ஃபீலிக்ஸ் வந்து நிறைய ஆட்டிடியூட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து ட்விட்டர்ல ஏன் எதுக்கு இவ்வளவு ஃபீலிக்ஸ் ஃபேன் அக்கௌண்ட் இருக்குன்னு எனக்கு புரியாது எப்பவுமே. அது வந்து என்ன அது பிசிக்கல் அப்பீலா இல்ல என்ன, எதுக்காக அவ்வளவு ஃபேன்ஸ்? ஒரு விஷயம் கண்டிப்பா அவங்க யாரும் ஃபீலிக்ஸ் வந்து வீக்லி பேசிஸ்ல பாக்கலங்கிறது எனக்கு அவங்க பேசுறத வச்சே தெரியும். எல் கிளாசிக்கோல ஏதாவது பண்ற ஒரு ட்ரிபிள் வச்சோ இதுதான் பேசிட்டு இருக்காங்க. ஃபீலிக்ஸ்க்கு வந்து எப்பவுமே ஆட்டிடியூட் இஷ்யூ எல்லாம் இருந்திருக்கு. சிமியோனே வந்து என்னதான் ஒரு ஹார்ட் கேரக்டர் அப்படின்னு இருந்தாலும் சிமியோனே கூட ஃபாலோ அவுட் எல்லாம் வந்து எல்லா பிளேயரும் ஆனதே கிடையாது. ரெகுலராலாம் மொரினியோ மாதிரி சிமியோனே கூட ஒரு சின்ன பையன் ஃபாலோ அவுட் ஆறதுலாம் ரொம்பவே ரேர். 21 வயசுல வந்து யூ குட் சென்ஸ் தட் ஏஜென்ட் வந்து ஏஜென்ட்டுக்கு வந்து ஏஜென்ட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஜாலரா தட்டி கிரியேட் பண்ற ஈகோவா இல்ல இன்னரண்டாவே ஃபீலிக்ஸ் அந்த ஈகோ இருக்கான்னு நிறைய பிரச்சனை. அந்த 120 மில்லியன் சைனிங் வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபர் மார்க்கெட்ல இருந்து அவங்களை ரிமூவ் பண்ணிடுச்சு 2-3 சீசனா. இப்போ வந்து ராபின் லேனர்மண்ட் வாங்கியிருக்காங்க. ஐ திங்க் கானர் கேலகருக்கு வந்து பில்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து ஒயிட் ஸ்ப்ரெட் நியூஸ் இருக்கு. மேஜரா எல்லாரும் மைண்ட்லயும் இருக்கிறது என்னன்னா, சிமியோனே வந்து இஸ் ஹி கோயிங் டு கண்டினியூ டு பி டிஃபென்சிவ். ஏன்னா லாஸ்ட் 2 சீசனாவே வித்தியாசமா நிறைய ஃபார்மேஷன் ஆடி இருக்காரு. ஒரு பேக் 3 மாதிரி போட்டு விங் பேக் ஆடுறது. ஒரு சீசன் வந்து கராஸ்கோ விங் பேக்ல ரெகுலரா ஆடினாரு. யூஸ்வலா ஒயிட் பிளேயர்ஸ்ல வந்து அவ்வளவு ரிலே பண்ண மாட்டாரு அவர். எப்பவுமே அந்த 2 ஸ்ட்ரைக்கர் வச்சு ஆடுறதுதான். பட் நம்ம மாடர்ன் ஃபுட்பாலுக்கு ஏற்ற மாதிரி மாறணும்னு அவரும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காரு 2 சீசனா. அது எப்படின்னா சீசன் ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி ட்ரை பண்றாரு, நடு சீசன்ல ஒரு 2-3 ரிசல்ட் ஒரு மாதிரி போயிடுச்சு அப்படின்னா அவருக்கு ஐ திங்க் அவருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் போயிடுது. அகைன் இஸ் கோயிங் பேக் டு 4-4-2 வித் கிரீஸ்மன் வந்து சென்ட்ரலுக்காக வச்சு அகைன் இஸ் கோயிங் பேக் டு ஹிஸ் ஃபார்ம். ஆனா அது ஒர்க் ஆகுது, அவருக்கு அதுதான் ஒர்க் ஆகுது திரும்பி அவர் போகும்போது. அதனால திரும்பி அதுக்கே தான் போயிட்டு இருக்காரு. போன சீசன் நல்ல சீசன் கிடையாது அத்லெட்டிகோ மட்ரிடுக்கு, எக்ஸ்பெக்டேஷனுக்கு பிலோ சீசன். ஏன்னா எல்லாரும் நினைச்சது என்னன்னா மட்ரிட் ஸ்ட்ரைக்கர் வாங்கல, எம்பாப்பே வாங்கல, ஸ்ட்ரைக்கர் இல்ல, எம்பாப்பே இல்ல, வினிசியஸ் ரொட்ரிகோ வச்சு சீசன் ஃபுல்லா ஓட்டணும், இன்ஜுரி வரலாம். பெல்லிங்கமுக்கு ஃபர்ஸ்ட் சீசன் 20 வயசு பையன் ஃபர்ஸ்ட் தான் மட்ரிடுக்காக ஆட போறான். இதுதான் ஃபர்ஸ்ட் இருந்த நிலைமை. அது ஒரு 3-4 மந்த்ஸ்ல எல்லாமே அது வந்து நரேட்டிவே சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ரியல் மட்ரிட் யார் ஜெயிக்க போறாங்க மாதிரி ஆயிடுச்சு. பட் போன சீசன் வந்து நிறைய பேர் அத்லெட்டிகோ மட்ரிட் ஃபேவரட் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆக்சுவலா. ஏன்னா வந்து கிரீஸ்மன் வந்து யூ குட் சென்ஸ் தட் he was completely ஒரு ஃபுல் ஃப்ளோல ஆட போறான் அப்படிங்கறது மெனி சென்ஸ். ஆக்சுவலா கிரீஸ்மன் ரொம்பவே நல்லா ஆடினாரு. அண்ட் வந்து எல்லா அந்த மிட்ஃபீல்ட் லைனப் பாத்தீங்கன்னா பயங்கரமான மிட்ஃபீல்ட் லைனப் அது. ஆக்சுவலா தே ஹாவ் பெல்ஜியமோட யங் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் அர்த்தூர் வெர்மீரன் வேற வாங்கினாங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்து பாப்லோ பாரியோஸ் கேம் த்ரூ. பாப்லோ பாரியோஸ் வந்து அனதர் இன்னும் 2-3 இயர்ஸ்ல யூ வில் see பாப்லோ பாரியோஸ் பிளேயிங் ரெகுலர்லி ஃபார் ஸ்பெயின் அப்படிங்கிறது என்னோட இது. ஒன்ஸ் ரொட்ரிகோ கொஞ்சம் வயசாக இன்ஜுரி எல்லாம் மேனேஜ் பண்ணணுங்கிற நிலைமை வரும், ரொட்ரிகோ புஸ்கெட்ஸ்க்கு வந்த மாதிரி. அப்போ வந்து யூ வில் see பாப்லோ பாரியோஸ் கமிங் த்ரூ.
பாப்லோ பாரியோஸ், கொக்கே, ரொட்ரிகோ டிபால், மார்க்கஸ் யோரண்டே, இது பயங்கரமான மிட்ஃபீல்ட், ரொம்ப வேர்சடைலான மிட்ஃபீல்டு. இப்போ ரொட்ரிகோ டிபால் எடுத்தோம்னா 2-3 பொசிஷன்ல ஆடக்கூடிய ஆள். எல்லாருமே வந்து ஒரு மாதிரி வேர்சடைலான மிட்ஃபீல்டு. இவங்களுக்கு மேல இப்ப கானர் கேலகர் வேற வாங்குறது சொல்லிருக்காங்க. எனக்கு அது எவ்வளவு ஒரு நல்ல மூவ்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இங்கிலீஷ் பிளேயரை வந்து சிமியோனை வாங்குறது வந்து ஒரு ரேரிட்டிலையும் ரேரிட்டி. வாங்கிருக்காரானே எனக்கு தெரியல. அது கடைசி பேர் ட்ரிப்பியர் நினைக்கிறேன் வாங்கினது. ட்ரிப்பியருக்கு அப்புறம் இவர் நினைக்கிறேன். ஸோ வந்து அட்லெட்டிகோ மேட்ரிட் வந்து இந்த சீசன் டைட்டில் ரேஸ்ல இருக்கணும், இல்லாட்டி வந்து ஃபெயிலியர். சிமியோனே போறாங்கன்னு வேற, சிமியோனே வந்து கிளம்ப போறான்னு வேற சொல்லிட்டு இருந்தாங்க நடுவில், அது வேற இருந்துச்சு. பட் இப்போதைக்கு ஸ்டேயிங். ஐ திங்க் டைட்டில் ரேஸ்ல கண்டிப்பா அட்லெட்டிகோ மேட்ரிட் இந்த சீசன் இருக்கணும். ஏன்னா எப்பவுமே டைட்டில் ரேஸ்ல இருக்கக்கூடிய டீம் போன சீசன் வந்து கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் த டைட்டில் ரேஸ். கிட்டக்க பார்சலோனாக்கு கிட்டக்கும் வரல ஆக்சுவலா. பார்சலோனா அவங்க வந்து தனியா, அட்லெட்டிகோ மேட்ரிட் வந்து தனியா ஒரு 4th பிளேஸ்க்கு ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க போன சீசன் வந்து. அதனால வந்து இந்த சீசன் வந்து கண்டிப்பா they have to do better. கார்னர் கேலகர் வாங்குறத பத்தி எனக்கு வந்து கருத்து என்ன எந்த கருத்தும் கிடையாது எனக்கு. ஏன்னா எதுக்கு இவ்வளவு நல்ல மிட்ஃபீல்டு கோர் இருக்கும்போது எதுக்கு கார்னர் கேலகர் வேறன்னு எனக்கு தோணுது. மேபி கார்னர் கேலகர் வச்சு ஏதாவது நியூ புது ஃபார்மேஷன், அதாவது 4-2-3 அட்டாக் பண்ண போறாரா என்னங்கிறது எனக்கு தெரியல. அவருக்கு வந்து அட்டாக்கிங் ரிசோர்ஸ் இருக்கான்னு தெரியல. நான் வந்து கண்டிப்பா ஒரு அட்டாக்கர் தான் ஸ்ட்ரைக்கர் வாங்க போறாருன்னு நினைச்சேன். மொராட்டா வேற கிளம்பிட்டாருல, ஏசி மிலான் கிளம்பிட்டாரு. ஸோ அதான் பார்க்கணும். பட் அட்லெட்டிகோ மேட்ரிட் மேல எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய எக்ஸ்பெக்ட். அட்லெட்டிகோ மேட்ரிட் நல்லா ஆடினா லலிகா சீசனே நல்லா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த சீசனோட டைட்டில் ரேஸ்ல ஆரம்பிச்சு எல்லாமே அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா நிறைய மேட்சஸ் வந்து தி பிகம் இம்பார்ட்டன்ட். அப்போ வந்து லலிகால வந்து நிறைய எக்ஸ்பெக்டட் மேட்சஸ் வந்து நிறைய கிரியேட் ஆகும் அட்லெட்டிகோ மேட்ரிட் நல்ல சீசன். மேட்ரிட் பார்சலோனா எப்பவுமே நல்லா ஆடதான் போறாங்க. அட்லெட்டிகோ மேட்ரிட் வந்து நல்லா ஆடினா வந்து சொல்லிய மச் பெட்டர் சீசன் போத் ஃபார் லலிகா. And one more thing, ஏன்னா இந்த டோபிக் இஷ்யூ நம்ம பேசணும், that he is going to leave Girona and he is joining AS Roma, but he was heavily linked to Atletico Madrid. ஏன்னா we know Morata கிளம்பியாச்சு, டிபாய் கிளம்பியாச்சு, so that striker spot வந்து எம்டியா இருக்கு. So is there any possibility of seeing Julian Alvarez? ஏன்னா வந்து இது நம்ம கேள்விப்பட்டோம் that he is unhappy at City and he wants a starter role. So is there any possibility ஜூலியன் அல்வாரெஸ்? காசு இருக்கா? எனக்கு வந்து லலிகால யார்ட்டையுமே, ரியல் மேட்ரிட் தவிர யார்ட்டையுமே காசு இருக்கான்னு வந்து கன்ஃபார்மா ஒரு ஃபேன் பேஸ்னால கூட எங்கள்கிட்ட இந்த காசு இருக்குனால வாங்க முடியும் சொல்லவே முடியாது லலிகால. அதாவது ஆல்வரஸ்க்கு தர காசுலாம். அதனால வந்து மேட்ரிட், அட்லெட்டிகோ மேட்ரிட் காசு இருக்கான்னு அட்லெட்டிகோ மேட்ரிட்க்கு மட்டும்தான் இப்போதைக்கு தெரியும். ஃபீலிக்ஸை வித்துட்டாங்கன்னா சப்போஸ் ஆஸ்டன் வில்லாக்கு மேபி they are going to get 40 million கண்டிப்பா கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃபீலிக்ஸ். அந்த 40 million பிளஸ் ஆல்வரஸ் வந்து 60 million கொடுப்பாங்களா சிட்டி அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா பெப் கார்டியோலாக்கு வந்து ஒரு விஷயம் பிடிக்காது. ஒரு பிளேயர் வந்து 100% போறேன்னு சொல்லிட்டா மோஸ்ட்லி he will sell the player. போன தடவை குண்டோகன் வந்து கான்ட்ராக்ட் கொடுத்தாரு. குண்டோகன் ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபேவரட். வந்து குண்டோகன் போறேன்னு சொன்னதுனால அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் வந்து. அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க, முடியாது ரிஜெக்ட் பண்ணா ஓகே கிளம்புன்னு சொல்லிட்டாரு குண்டோகனா. ஆல்வரஸ் வந்து சிமியோனோட சிஸ்டம்ல ஃபிட் ஆவாருன்னா ரொம்பவே நல்லா ஃபிட் ஆவார் ஆக்சுவலா. ஆல்வரஸ் அண்ட் கிரீஸ்மன் ஸ்ட்ரைக்கர் பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப இட் வில் பி a really good partnership. அதுல வந்து பட் காசு இருக்காங்கிறது லலிகால யார்ட்டையுமே காசு இருக்கான்னு எனக்கு தெரியல ஏமரிட்ட தவிர. அதனால வந்து காசு இருக்கா அந்த பிராக்டிக்கலா என்னால சொல்ல முடியல அவங்களால வாங்க முடியும். பட் டெஃபினெட்லி வெரி versatile பிளேயர் ஆல்வரஸ். ஒரு நம்பர் 8 he can be a attacking midfielder. நான் என்ன கேட்டா ஒரு நம்பர் 8 கூட ஆடலாம்னு சொல்லுவேன் ஆல்வரஸ். நல்ல சென்ஸ் ஆஃப் கேம் அவேர்னஸ் வந்து பயங்கர கேம் அவேர்னஸ் ஆல்வரஸ்க்கு. அண்ட் அந்த ஒரு செல்ஃப்லெஸ் பிளேயர் அது வந்து அது வந்து சிமியோனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த டைப் ஆஃப் பிளேயர். ஸோ வந்து பட் ஃபீலிக்ஸை வித்தாங்கனாலே பாதி பிரச்சனை இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சால்வ் ஆகும். ஃபீலிக்ஸ் வித்தா they can move on with others. ஃபீலிக்ஸ் விற்கிறத பொறுத்து தான் இல்லை. So like கரெக்டா நீங்க சொன்ன மாதிரி in my opinion if they sign a good striker, ஒரு லோன் டீலா இருந்தா கூட பரவாயில்ல, but if they get in a good striker I think they will definitely contend for the title in the season. ஏன்னா they have the midfield இருக்கு, they have the attack, they have the defensive center back issue has been sorted, they have Lenormand Depot, so of course Oblak has been there for years. So on paper very good team, and நீங்க சொன்ன மாதிரி if he sticks to his tactics நாலே வந்து things will click for Atletico. So அந்த traditional 4-4-2 ஆடி இது பண்ணாலே things should work and hopefully they give us a good season. இதுல மட்டும் இல்ல, UCL also they are a good competitor, they give us good games, so hopefully they do that.
இப்போ பார்சலோனாக்கு வந்துடலாம். பெருசா ஒன்றும் அவுட் கோயிங்ஸ்லாம் இல்லை. ரோபர்ட்டோ த லெஜெண்ட் ஹஸ் ஃபைனலி வந்து கிளம்பிட்டாரு. ஸோ மோஸ்ட்லி லுக்ஸ் லைக் கான்ட்ராக்ட் கொடுக்க மாட்டோம். இன் இன்கமிங்ஸும் வந்து நிக்கோ வில்லியம்ஸும் போயிட்டே இருக்கு. என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல. தென் ஒன் சைனிங் தட் வி ஹவ் டன் இஸ் பவு விக்டர். இந்த ரீசெண்டான ஃப்ரெண்ட்லி நீங்க பார்த்துருந்தீங்கன்னா he performed really well against City. So that is the one signing which has been done. And main talking point for Barcelona வந்து கோச் தான் இந்த சீசன். ஏன்னா வந்து ஜாவி has been கிளம்ப போறேன்னாரு, இருக்க போறேன்னாரு, அப்புறம் சாக் பண்ணிட்டாங்க. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன் பிஹைண்ட் த சீன்ஸ். ஃபிளிக் ஹேஸ் கம். ஸோ ஆஸ் அ பார்சா ஃபேன் நான் வந்து என் ஒப்பீனியன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க வந்து ஃபிளிக் பத்தி? ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிளிக்க வந்து ஒரு கேண்டிடேட்டா வந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் திங் ஐ திங்க் அந்த என்டையர் ஜாவி டிராமா வந்து அதுல வெளில வரவே ஒரு 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா என்டையர் மீடியா அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. அது வந்து எவ்வளவு பெரிய லெஜெண்ட் அவரை வந்து இப்படி டிஸ்கஸ் பண்ணிருக்கலாமா, என்ன நடந்துச்சுன்னே புரியல. அது கம்யூனிகேஷன் கேப்பா ஜாவிக்கும் போட்டாக்கும் என்ன அங்க அந்த சிச்சுவேஷன் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. So actually என்னாச்சுன்னா இந்த press conferenceல Xavi had said openly that we don't have the money to make signings. Apparently the board வந்து நீங்க அதனால டிசப்பாயிண்ட் ஆகி அதனால some heated discussion அப்படின்னு தான் ரிப்போர்ட் பண்ணாங்க. தெரியல, கண்டிப்பா அவர் வந்து அவருக்கு தெரிஞ்சதுனாலதான் சொல்லிருப்பாரு. எந்த கோச்சாவது வந்து என்கிட்ட காசு இல்ல, என் கிளப் வந்து சைனே பண்ண மாட்டான்னு யாருமே சொல்ல மாட்டான். அப்படிலாம் வந்து இன்ஃபர்மேஷனே இல்லாமலாம் சொல்லிருக்க மாட்டாங்க. மேபி இவங்க வந்து ஓப்பனா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கலாம், சைலண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். நீ வந்து ஓப்பனா சொல்லக்கூடாது, உன்கிட்ட வந்து பர்சனலா சொன்னதை நீ ஏன் ஓப்பனா சொல்றது கஷ்டங்கிறது. அது சாக் பண்ற லெவலுக்கு எல்லாம் போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் எல்லாம் வந்துச்சு ஆக்சுவலா. அன்னைக்கே வந்து கொஞ்சம் வந்து கோமா ஒரு ஓனரோ சிஇஓவோ அவங்க மேனேஜர் மேல கோமா இருக்கிறதுலாம் எவ்ரிடே நடக்கிறது ஃபுட்பால்ல. அது வந்து அதுவும் டக்குன்னு ஜாவியா அடுத்த நாள் சாக் பண்ணுவாங்கலாம் நினைக்கவே இல்லை. பட் 2 நாள்ல எல்லாமே முடிஞ்சு பார்த்தா அதுக்கு டக்குனு ஹான்சி ஃபிளிக் ஆக்சுவலா அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. ஹான்சி ஃபிளிக் அப்பாயின்ட் பண்ணதே ரொம்ப குயிக்கான ப்ராசஸ். டக்குனு ஹான்சி ஃபிளிக் ஓகேனாங்க. ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும், என்னதான் பைனான்சியல் ட்ரபிள் அது இதெல்லாம் இருந்தாலும் பார்சாக்கு அந்த புல் வந்து இன்னி வரை இருந்துட்டே தான் இருக்கு. ஏன்னா யார போய் கேட்டாலும், ஏதாவது ஒரு அசிஸ்டன்ட்டோ இல்ல ஒரு பிளேயரோ யார போய் கேட்டாலும் 1 to 2 weeks தேர் அக்ரிங் பர்சனல் டர்ம்ஸ். அவங்களோட 1 week பர்சனல் டர்ம்ஸ் அக்ரி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிளப்புக்கு கொடுக்க காசு இருக்கா இல்லையாங்கிறது தான் பெரிய டிபேட்டா இருக்கு. ஆல்மோஸ்ட் எவ்ரி பிளேயர் தேர் கோயிங் ஃபார் ஈஸிலி தேர் அக்ரிங் பர்சனல் டர்ம்ஸ் தான். போன குண்டோகன் ஒரு ட்ரிபிள் அடிச்ச பிளேயர் வந்து யோசிக்காம பார்சலோனாக்கு வராருன்னா அதுதான் அந்த புல் வந்து என்னைக்குமே இருக்கதான் போகுது. அது மட்டும் தெரியுது. மெஸ்ஸி இருக்காரோ யார் பெரிய பிளேயர்ஸ் வரலாம் போலாம், அந்த பார்சலோனாக்கு இருக்கிற புல் வந்து என்னைக்குமே இருக்கதான் போகுது. அது வந்து ஒண்ணு. ரெண்டாவது, ஃபிளிக் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு ப்ராப்பர் ஜெர்மன் மேனேஜர். பயர்ன் மனிக்க ஜெயிக்கும் போது ஹி இம்போஸ் அ ப்ராப்பர் ஜெர்மன் பிரசிங் சிஸ்டம் இருக்கும். இப்போ வந்து பார்சலோனா அந்த அளவுக்கு வெர்டிகல் பாசிங்கோ ஏதோ பண்ற டீம் கிடையாது ட்ரெடிஷ்னலா. பட் இஸ் ஹி கோயிங் டு கம்ப்ளீட்லி ரெவல்யூஷனைஸ் பார்சலோனா ஸ்டைலையே அப்படின்னா எனக்கு தெரியல. இங்க சக்சீட் ஆகிற எல்லா மேனேஜருமே, ஸ்பெயின்ல சக்சீட் ஆக போற எல்லா மேனேஜருமே கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்தாகணும் ஸ்பானிஷ் ஸ்டைலுக்கு. கொஞ்சம் வந்து தே ஹாவ் டு. பிளஸ் இவருக்கு இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லாமசியா யூத் அகாடமிலேருந்து வந்த பிளேயர்ஸ் தான் நிறைய பேரு. அவங்க தே ஆர் ட்ரெயின்டு டு கீப் த பால், தே ஆர் ட்ரெயின்டு டு பிளே ஷார்ட் பாசஸ், எஸ்பெஷலி இன் சென்ட்ரல் ஏரியாஸ் வந்து ஷார்ட் பாசஸ் ஆடுறது. அதுக்கப்புறம் ட்ரெடிஷனல் அவங்க பார்சலோனா சிஸ்டம்ல தே ஆர் இங்க அப்கோர்ஸ் மாடர்ன் ஃபுட்பாலோட எலமெண்ட்ஸ் பிரசிங்லாம் அவங்களுக்கு வந்து இருக்கும் கண்டிப்பா. டெஃபினெட்லி இன்டெலிஜென்ட் எனஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் எனி சிஸ்டம். அதெல்லாம் வந்து இவர் வந்து இந்த சிஸ்டம்ல வந்து புரிஞ்சுக்க முடியுமான எல்லை. இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே மோர் தென் இன்டெலிஜென்ட் எனஃப், மோர் தென் கேம் அவேர்னஸ் எல்லாம் பார்த்தா எல்லாமே இருக்கு. பிளிக்கோட சிஸ்டம் எல்லாம் புரிஞ்சுட்டு விளையாடுற அளவுக்கு. பட் வந்து பிசிக்காலிட்டி இருக்கா? இப்போ வந்து பெட்ரியால அந்த பாயர்ன் மியூனிக் டீம் ட்ரிபிள் ஜெயிச்ச டீம்ல முல்லர் ஆடின அந்த ஒரு கேம் ரோல் வந்து பெட்ரியால ஆட முடியுமா, இல்ல குண்டோகனால ஆட முடியுமா? ஏன்னா முல்லர் வந்து ரொம்ப யூனிக்கான பிளேயர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து பார்க்க வந்து ரொம்ப ஸ்லிம்மா இருக்கலாம், இதா இருக்கலாம், பட் ஆக்சுவலா ரொம்ப பிசிக்கலா ஆடக்கூடிய பிளேயர். ரொம்ப ஒரு பிசிக்கல் பிரசன்ஸ் இருக்கும் முல்லர் அந்த இடத்துல இருந்தாலே. அண்ட் அந்த பிரசிங் சிஸ்டம்ல அந்த பிரசன்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்பவே முக்கியம். இப்ப 2 பிளேயர் இருக்காங்க, ஒன்னு பெட்ரி, இன்னொன்னு குண்டோகன். பெட்ரி வந்து இன்ஜுரி ப்ரோன்,
38 மேட்ச் ஒரு த்ரூ அவுட் த சீசன் வந்து அந்த பிரஸிங் சிஸ்டம்ல கேன் ஈ பிளே ஒன்னு. ரெண்டாவது குண்டோகனுக்கு ஏஜ் பிரச்சனை. ஸோ கேன் குண்டோகன் கீப் டூயிங், பட் குண்டோகன் வந்து மச் பெட்டர் பிளேயர் than many credit him for. I would say consistently world class for almost 12 years 10 years now. ஒரு டாப் 5 டாப் 10 மிட்ஃபீல்டர்ஸ்ல எப்பவுமே குண்டோகன் வந்து லாஸ்ட் சீசன் 2-3 ரோல் ஆடினார் பார்சலோனாக்காக. ஒரு சீசன் வந்து டிஃபென்சிவ், ஒரு மேட்ச்ல வந்து டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட்லாம் ஆடினார். நான் பார்த்த ஒரு மேட்ச்ல ப்ராப்பர் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட்லாம் ஆடினாரு. யூ நீட் அ இன்கிரெடிபிள் அமௌண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கேம் டு பிளே லைக் மாத்தி ஆடுறதுக்குலாம். ரொம்ப கிஃப்டடான பிளேயர். அதனால எங்க ஆட போறாங்கன்னு தெரியல. இப்ப டேனியல் மூக்கு பிட் பண்ணிருக்காங்க ஐ திங்க் இன்னைக்கு. இப்ப டேனியல் மூ ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னா ஃப்ரெங்கி டிஜாங், குண்டோகன், பெட்ரி 3ல 2 பேர் தான் ஆட முடியும். அப்புறம் காவி இஸ் அவுட் ஃபார் சம் டைம் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 2 பேர் தான் ஆட முடியும். காவி பேக்னா 4ல 2 பேர் தான் ஆட முடியும். பெட்ரி, காவி, டேனியல் மூ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா காசு கொடுத்து வாங்கிருக்காங்க, டேனியல் மூ கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஐ திங்க் அந்த பிளிக்கோட 4-2-3-1ல 2 பேர் தான் 4 பிளேல இருந்து ஆட முடியும். டிஜாங் வந்து மேபி ஒரு லைபிலிட்டின்னு வச்சுக்கலாம். அப்படி பார்த்தா கூட இவங்க யாருமே ட்ரெடிஷனல் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரே கிடையாது இந்த 4 பேர்ல யாரும். ஓரியல் ரொமியோலாம் ஆடினா அதுக்கப்புறம் அது வந்து நம்ம அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. அதனால வந்து யார பிக் பண்ண போறாரு இந்த அவரோட 4-2-3-1ல யார கொரஸ்கா மாதிரி பிளேயர் கிடையாது இவர்கிட்ட. சிம்பிளா சொல்ல போனோம்னா கொரஸ்கா தான் வேணும். கொரஸ்கா மாதிரி பிசிக்கலான நம்ம மிட்ஃபீல்டர் பாக்ஸ் டு பாக்ஸ் வேணும்னா அது கிடையாது. குண்டோகன் பாக்ஸ் பாக்ஸ் ஆடுவாரு, பட் கொரஸ்காவோட பிசிக்காலிட்டி கிடையாது. ஸோ வந்து யார் அந்த மாதிரி சிஸ்டம் ஆட போறா, என்ன மாதிரி சிஸ்டம் ஆட போறாங்கிறது தான் ரொம்ப நான் ஆக்சுவலி ஈகர்லி வெயிட்டிங். ஐ திங்க் குட் அப்பாயின்மெண்ட் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த இதுல வந்து நான் உங்களுக்கு குயிக்கா சொல்லிடுறேன். ஏன்னா அகாடமிக் பாய்ஸ் 2 பிளேயர் இருக்காங்க, மார்க் கசாடோ அண்ட் பர்னால். 2 பிளேயர்ஸ் ஹூ லைக் ஃபிளிக் அப்பாயிண்ட் ஆனதுல இருந்தே வந்து தீஸ் ஆர் த 2 பிளேயர்ஸ் ஹூ இஸ் ஹைலி ரேட்டிங். எவ்வளோ ஹைலி ரேட்டிங் தான் ஐ மோஸ்ட்லி திங்க் வி won't மேக் அ டிஎம் சைனிங் திஸ் சம்மர் ஆல்சோ. ஏன்னா ஃபிளிக் வந்து அப்படிதான் சொல்லியிருக்காரு. பட் அண்ட் அந்த அஃப்கோர்ஸ் ஒரு கேம் தான், பட் ஸ்டில் அந்த லைக் அந்த டேலண்ட் அந்த கேப்பபிலிட்டி வந்து இட் வாஸ் விசிபிள் இன் தட் கேம், அந்த மேன் சிட்டி ஃப்ரெண்ட்லி எஸ்பெஷலி. ஏன்னா மேன் சிட்டி மேக் அ நோட் தட் திஸ் இஸ் மேன் சிட்டியோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்லி கிடையாது. அண்ட் மேன் சிட்டி வந்து நிறைய ஃபர்ஸ்ட் டீம் பிளேயர்ஸ் ஆடினாங்க. ஹாலண்ட் இருந்தாரு, கிரீலிஷ் இருந்தாரு. ஸோ they had a few of their first team players also in that team. So on the game la what I saw from Casado and what I saw from Bernal when it was incredible. I feel ipo like pona season eppadi or Yamal was the next big thing abdin solli he got introduced into the squad mari. I feel these 2 boys have the capability to come in, step in and take up that role. Ipo neenga sonna mari of course Gundogan ஏஜ் ஆகுது, ஸோ ஹி கான்ட் பிளே எவ்ரி சிங்கிள் கேம். அப்புறம் டியாங்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஐ எம் ஒன் ஆஃப் தோஸ் ஹூ சேஸ் டியாங் ஒரு லைபிலிட்டி தான். ஐ வில் சின்ஸ் டே ஒன் ஐ ஹவ் பீன் சேயிங் தட் ஹி ஷுட் நாட் ஹவ் பீன் சைட் ஃபார் பார்சலோனா. அது ஒன்று. ப்ளஸ் கேவியும் நவலி இஸ் கமிங் பேக் ஃப்ரம் இன்ஜுரி, ஸோ அஃப்கோர்ஸ் யூ கான்ட் புட் ஹிம் இன் டு த 11 ஸ்ட்ரெயிட் அவே. அஃப்கோர்ஸ் பெட்ரியும் அந்த இன்ஜுரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது of course starting of the season வந்து my priority was நீங்க நிக்கோ வில்லியம்ஸ் சைன் பண்றீங்களா தயவு செய்து ஒரு சிடிஎம் சைன் பண்ணிருங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் now that I am seeing these young La Masia players, சரி 2 பேர் even if they don't play every single game அவங்க ரொட்டேட் பண்ணி ஆடினா கூட I feel that we are kind of covered good enough for midfield in terms of talent. And coming on to Dani Olmo, see நான் வந்து Dani Olmo, I'm a big huge fan of Dani Olmo. அது வந்து நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். I like the way he plays. He is one of those midfielders who can score numbers wise. He can give you a lot for the team. But நாங்க இருக்கிற இப்போ ஃபைனான்சியல் கண்டிஷனுக்கு is it really a necessity signing? Definitely not. அந்த சைனிங் வந்து வெயிட் பண்ணலாம். லைக் இட்ஸ் நாட் a rush signing. இப்போ இதுவே வந்து ஒரு 1 or 2 seasons in லைக் ஒரு ஸ்குவாட் நல்லா செட்டில் ஆயிடுச்சு and you want to bring in good quality squad depth player na definitely will go for someone like Dani Olmo. But one more problem with Dani Olmo is again திருப்பி injury prone தான். அதுதான் வந்து பிரச்சனை. லாஸ்ட் சீசன் லைப்சிக்ல பாத்தீங்கன்னா he definitely had like 4 or 5 injuries and ஒரு good number of matches he also missed.
இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு பெட்ரியும் குண்டோவான் இருக்கும் போது அந்த மாதிரி ஒரு இன்ஜுரி ப்ரோன் பிளேயர் தான் கொண்டு வரணுமாங்கிறது ஒன் ஆஃப் மை கொஸ்டின்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி ஃபிளிக் காண்ட் பிளே ஹிஸ் கம்ப்ளீட் ஜெர்மன் ஸ்டைல், somewhat adaptations இருக்கணும். ஸோ இல் பி குட் டு சி ஹவு ஹி அடாப்ட்ஸ். ஏன்னா வந்து லைக் நாட் ஷுர் ஹவு ரிலையபிள், பட் ரிப்போர்ட்ஸ்ல வந்து they've been saying that Flick has been studying the Barcelona team for past 6 months. So I'm not sure, some internal talk இருந்திருக்கலாம் maybe between Laporta and Flick saying that உங்களை அப்பாயிண்ட் பண்ணுவோங்கிற மாதிரி. So he has studied the academy players, he studied the first team. So definitely, being the smart manager that he is, he would have come up with some solution. So அது only time will tell. We'll have to wait and watch என்ன பண்ண போறாங்கங்கிறது. But I feel we will have a good season in the time. And La Liga ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா, I'll come on to that when Real Madrid பத்தி பேசும்போது நான் சொல்றேன். But definitely we should have a good season in the time. அப்படியே குயிக்கா வந்து we'll go to Real Madrid. Of course, the star signing finally, இவ்வளோ வருஷமா drag on a deal, Kylian Mbappe has finally been revealed as a Real Madrid player. Along with him, Endrick has also joined the Real Madrid team. And outgoings, of course, Toni Kroos has retired. Nacho goes out as a title-winning captain for Real Madrid. And Joselu also, who was on loan, but he has joined another team. So mainly Mbappe and Endrick. Real Madrid, Galactic, the new Galacticos, they're calling this team. So what are your thoughts about this team? ஐ திங்க் நான் வந்து ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிடுறேன். ஐ திங்க் பார்சலோனா பத்தியும் நாங்க வந்து ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம் இதே சேனல்ல. அண்ட் ரியல் மேட்ரிட பத்தி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஐ திங்க் அது சூன் வந்து அது பப்ளிஷ் ஆயிடும். அதுல வந்து எம்பாப்பே பத்தி ரொம்ப நேரம் பேசியிருந்தோம். ஐ திங்க் மேஜர் விஷயம் அப்கோர்ஸ் சிஸ்டம்ல ஃபிட் ஆவாரா, யார ஆட போறாங்க, இந்த மிட்ஃபீல்ட்ல பொறுத்த அளவுக்கு யார ஆட போறாங்க. எப்படி பார்சலோனா சொன்னேனோ அதே பிரச்சனை தான். 4-2-3-1 இப்போ ஆன்சலோட்டி வந்து 4-2-3-1 தான் ஆட போறேன் முடிவு பண்ணிட்டாருன்னா, கமவிங்கா வந்து அகெயின் வந்து ஐ திங்க் இஸ் கோயிங் டு வார்ம் த பெஞ்ச் அண்ட் கம் ஆஃப், கீப் கமிங் ஆஃப் as a substitute for another one entire season. அவருக்கு வந்து அது வந்து ஓகேவா, will he be happy with it? And நாங்க வந்து as a team will we be okay with having Valverde and Tchouameni as our midfield pivot? இந்த கொஸ்டின்லாம் இருக்கு. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் லிட்டரலி எவ்ரிபடி இந்த டீம் இஸ் வெரி டேலண்டட். பட் வந்து சிஸ்டம் ரியல் மேட்ரிட பொறுத்தளவுக்கு பிரச்சனை எல்லாம் ஒரே ஒரு பிரச்சனை தான் வரப்போகுது. என்னன்னா சிஸ்டம்ல அந்தந்த பொசிஷன்ல அந்தந்த பிளேயர் சூட் ஆக போகுதா இல்லையா. பால்வர்டே வந்து டபுள் பிவட்ல இருக்கணும். அகைன் வெரி வெர்சடைல் பிளேயர், எல்லாமே நமக்கு தெரியும். பட் அவரோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் அதுதானா, அந்தந்த பிளேயர்ஸ் வந்து அவங்களோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்துக்கு நம்மளால ஆட வைக்க முடியுமாங்கிறதா பெரிய கொஸ்டினா இருக்கு. எம்பாப்பே வந்து லெஃப்ட் விங்ல ஆட வைக்க முடியுமா, இல்ல வினிஷியஸ் தான் லெஃப்ட் விங்ல வினிஷியஸ் தான் ஆட போறாரா ஃபுல் சீசன். எல்லா கொஸ்டின் சரௌண்டிங் ரியல் மேட்ரிட் இஸ் மோர் அபவுட் பொசிஷன் than the player's talent, capacity, ability to put numbers, goals, assists, numbers-லாம் அதெல்லாம் வந்துட்டே தான் இருக்க போகுது. நாங்க வந்து ஒரு மோசமான சீசனா இருந்தாலும் if we are going to have at least 2 forwards scoring 20 goals, அது எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா 2 forwards 3 forwards 3 கூட இருக்கலாம். 20 goals அடிக்க போற அதெல்லாம் இருக்கு, ரெக்கார்ட்லாம் பிரேக் ஆகலாம், எல்லாமே இருக்கலாம். 100 கோல் கூட அடிக்கலாம். நிறைய தடவை 100 கோல் அடிச்சு நாங்க லீக் ஜெயிச்சதே கிடையாது ஆக்சுவலா, ரொனால்டோ இருந்தப்போ. ஸோ வந்து அதெல்லாம் 100 கோல்லாம் அடிக்கலாம். பட் வந்து லீக் ஜெயிப்போமா அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டின். ஃபார் மீ ஆல்சோ ரியல் மேட்ரிட் வந்து ரெண்டே பிரச்சனை தான். ஒன்று வந்து டாக்டிக்கல், ஆஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி டாக்டிக்கல் செட்டப், ஹவு பிளேயர்ஸ் எப்படி ஃபிட் ஆவாங்கிறது ஒரு பெரிய பெரிய கொஸ்டின். செகண்ட் ஆஃப் ஆல், கேன் கார்லோ ஆன்செலோட்டி மேனேஜ் ஆல் தி ஈகோஸ் இன் த டீம்? அதுதான் வந்து ஒரு பெரிய கொஸ்டினா இருக்க போகுது. பிகாஸ் if you see everyone, like major superstars in the team, Jude Bellingham, Vinicius, Mbappe, all of them are like என்ன சொல்றது, very great players in their own right. But when it comes to football, it's all about on a team, how can you contribute, how can you play with players around you ங்கிறதுதான். So that will be the major question for Real Madrid. என்ன tactically கூட they'll somehow scrape through னு வெச்சுக்கலாம். Because we've seen over time that the most defined tactics லாம் கிடையாது, but somehow they get the results. Major important factor for this season, for success of Real Madrid this season, will be man management, in my opinion.
how good Carlo Ancelotti can manage his players, keep them grounded, கரெக்டா வந்து டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி ஆடுற மாதிரி if he can get all these players on board, then I feel they will have a very 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 good season, Real Madrid. Yeah. I think ஒரு லாஸ்ட் பாயிண்டோட முடிச்சுக்கிறேன். ஐ திங்க் அந்த ப்ரிவியூல நாங்க பண்ண ரியல் மேட்ரிட் ப்ரிவியூல வந்து ரெண்டு பேரை பத்தி நான் ரொம்ப பேசல. ஒன்னு வந்து என்ட்ரிக், இன்னொன்னு லூக்கா மாட்ரிச். என்ட்ரிக் வந்து எந்த அளவுக்கு மினிட்ஸ் கிடைக்குங்கிறது வந்து இன்னும் கிளியரா இல்ல. லூக்கா மாட்ரிச் ஆப்வியஸ்லி ஏஜ் ஃபேக்டர்லாம் இருக்கு, பட் ஸ்டில் வென் எவர் ஹி பிளேஸ், இப்போ கூட ஃப்ரெண்ட்லி நடந்துச்சு நேற்றுக்கு வந்து. அந்த ஃப்ரெண்ட்லியில கூட வாட் எவர் ரோல் ஹி டஸ் எல்லாமே வந்து அவரோட ஜாபை வந்து ஹி ஸ்டில் த player who will give you 8 out of 10, 7.5 out of 10 every game in the age-லயும். அது வந்து very few can do at this age. அது வந்து பண்ணிட்டே தான் இருக்காரு. ஸோ நான் அவங்க ரெண்டு பேரையும் பத்தி ரொம்ப பேசல, ஏன்னா ரெண்டு பேருக்கும் அவ்வளோவா மினிட்ஸ் கிடைக்கும்னு எனக்கு தோணல. ஸோ அண்ட் மேஜர் ஃபேக்டர் ட்ரெஸ்ஸிங் ரூம் ஹார்மனி எப்படி இருக்க போகுது. ரொனால்டோ போனதுலேருந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து ஈகோவே இல்லாம இருந்திருக்கு. ஈகோ வச்சுட்டு ஜெயிச்சிருக்கோம் நிறைய எல்லா ஜென்ரேஷன்லயும் நிறைய டாப் பிளேயர்ஸ் வந்துருக்காங்க. இப்போ பிளேயர்ஸ் ஆஃப் பிக் ஈகோஸ், அவங்க பர்சனலாவும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க, டீமும் ஜெயிக்கணும், பர்சனலாவும் நினைக்கிறவங்க, ரெண்டுமே முக்கியம்னு நினைக்கிறவங்க எல்லா யாராலையும் இருந்திருக்காங்க. ரியல் மேட்ரிட் எல்லாராலையும் ஜெயிச்சிருக்கோம் நிறைய. பட் வந்து லீக்ல இவ்வளவு கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் எங்களோட டிஃபென்சிவ் செட்டப். ஃபார்வர்ட்ஸ் ஹூ ஆர் வில்லிங் டு டிஃபெண்ட், ஃபார்வர்ட்ஸ் ஹூ ஆர் வில்லிங் டு பி பார்ட் ஆஃப் த சிஸ்டம், அதெல்லாம் இருக்கு. ஸோ அதனால வந்து இதெல்லாம் எப்படி ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஹார்மனி எப்படி இருக்கு. ஏன்னா எம்பாப்பே வந்து பிஎஸ்ஜில பண்ண விஷயம்லாம் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால வந்து அதை பத்தி ஒன்றும் பேச தேவையில்லை. பிஎஸ்ஜில பண்ணதே தான் இங்கேயும் நடக்க போதா, இல்ல வந்து இங்க பெரஸ் இங்க வந்து எல்லாமே எவ்ரிதிங் கோஸ் த்ரூ பெரஸ் இந்த மெட்ரிட பொறுத்த அளவுக்கு. ஸோ அதனால வந்து இங்க வந்து பிலிபி கேப்டன் செக், அவரை வந்து யாராவது செக், ஆன்சலோட்டியோ பெரஸோ அவரை வந்து ஒரு கண்ட்ரோல்ல கிளியரா அவர்கிட்ட சொல்லிடலாம், இதுதான் உன்னோட லிமிட், இது உன்னோட பவுண்டரிஸ் அப்படிங்கிறது வந்து எம்பாப்பே கிளியரா இருக்கணும். அது அவரோட கேமை தாண்டி எம்பாப்பே வந்து ஹி ஷுடன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ட்ரெஸ்ஸிங் ரூம். அது இருந்துச்சு அப்படின்னா இந்த சீசன் வந்து கண்டிப்பா வில் வின் பிக். பட் மேபி ஒரு சீசன் ஆஃப் அடாப்டேஷனா இருக்கலாம். ஏன்னா சொல்லலாம் ஒரு பிளேயர் தானே வாங்கியிருக்கோம் அப்படின்னு. சில சமயம் என்ன பண்றது, ஒரு ஸ்டார் பிளேயருக்காக வந்து அந்த என்டையர் ஒரு சீசன் வந்து விட்டு எல்லா டீமும் பார்த்துருக்கோம். எந்தெந்த டீம்லாம் ஒரு பெரிய ஸ்டார் வாங்குறாங்களோ எவ்ரிபடி கோஸ் த்ரூ தட் one season of adaptation and everything. அதுக்கப்புறம் they will start winning as the player is good. So அதுதான். பட் ஐ திங்க் இதோட ஷார்ட்டா ரியல் மேட்ரிட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து மற்ற டீம் பத்தி கொஞ்சம் மற்ற டீம்ஸ் பத்தி we'll touch up on one by one. So okay, so first வந்து we'll start with Girona. Main point for Girona is despite finishing third, they had to sell a lot of their players. டக்குன்னு சொல்லிடுறேன், அலெக்ஸ் கார்சியா who is one of their main midfielders, he has gone to Bayer Leverkusen. அப்புறம் பாவ் விக்டர் அஃப்கோர்ஸ் நாங்கள் பார்சா இப்போ சைன் பண்ணிட்டோம். தென் பாவ்லோ டோரே he is also come back to Barca from loan. எரிக் கார்சியா also one of those loan players. அப்புறம் சாவியோ who has joined Man City as their new winger. அப்புறம் யான் குட்டோ also he was on loan from City, but looks like he's going to join Dortmund in the season. And of course their top scorer with 24 goals, winning the La Liga Golden Boot last season, Dovbyk, he has gone to AS Roma. So இவ்வளோ பிளேயர்ஸ் லைக் ஆல்ரெடி ஒரு 6-7 பிளேயர்ஸ் நான் சொல்லியிருப்பேன். இதுல சைனிங்ஸும் வந்து பெருசா ஒன்றும் இல்லை. தேவ் காட் டானி வேண்டபிக் ஃப்ரம் மேன் யுனைடெட். அப்புறம் பிரையன் ஹில்ல லோன்ல சைன் பண்ணியிருக்காங்க, டாட்னம் பிளேயர். Then Abel Ruiz, striker replacement for Dovbyk. He's also one of the good talents in Spain. So எனக்கு தெரிஞ்சு I think the Girona magic run won't continue this season. ஏன்னா வந்து number of outgoings and number of replacements that they will be able to sign won't be the same. Plus UCL வரும்போது you have to just add on to the squad that you are having. So அந்த இருக்கிற ஸ்குவாடை நீங்க வச்சுட்டு how you are able to build a squad so that you have enough squad depth to compete in both competitions தான் வந்து கோலா இருக்கும். But once again this proves the point of sad reality of Spanish clubs. நீங்க என்னதான் கம்பீட் பண்ணி, நீங்க என்னதான் ஜெயிச்சு, என்னதான் நீங்க டாப் 3 ஃபினிஷ் பண்ணி UCL குவாலிஃபை பண்ணாலும் you don't have the money, or you are forced to sell your players to be financially stable. So your thoughts on Girona?
ஐ திங்க் ஜிரோனா பொறுத்த நீங்க சொன்ன மாதிரி it will be I'll be very impressed if they qualify for any European competition. Conference League qualify ஆனா கூட it will be very impressive next season வந்து. ஏன்னா வந்து இதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் சைன் பண்ணுவாங்களாங்கிறது கண்டிப்பா ஒரு கொஸ்டின் தான். ஐ டோன்ட் திங்க் தேர் கோயிங் டு இந்த மந்த்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் டக்குன்னு ஒரு 4-5 பிளேயர் அப்படியே பெரிய ஒரு டீசென்டான பிளேயர்லாம் சைன் பண்ணி they'll get a squad together அப்படின்னா எனக்கு தெரியல. As usual, like every mid-table Spanish team, they will rely upon talent in their own academy. இதுதான் எல்லா ஸ்பானிஷ் டீமும் இதே பேசிஸ் தான், பல வருஷமா இதே தான். இப்ப கோவிடுக்கு அப்புறம் இன்னும் மோசம். கோவிடுக்கு அப்புறம் இன்னும் அவங்க ஆல்ரெடி ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்த அந்த வெறும் 10 மில்லியன் கூட இப்ப அவங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியல. 10 மில்லியன் 5 மில்லியன் 2-3 மில்லியனுக்கே வந்து நான் வந்து இதெல்லாம் பாக்குறேன். நீங்க கிளப்பா ஸ்பெண்ட் பண்ண முடியுமா தெரியலன்னு. இந்த பிரீமியர் லீக்ல வந்து ப்ரமோட் ஆன கிளப்லாம் வந்து 40 மில்லியன் 35 மில்லியன் 40 மில்லியன் யோசிக்காம வந்துட்டு போயிட்டே இருக்காங்க. அதுதான் டிஃபரன்ஸ். பட் மேபி தட்ஸ் அ குட் திங். ஏன்னா அதுதான் தே அலோ them to keep their own academy ரூட்டடா இருக்காங்க. அதனால எல்லாருமே to their own academy, own talent. They don't look far for talent. அவங்களோட own academy-லே டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு they have really good academies because they know they won't be able to spend in transfer market. And Girona வந்து I'll be very impressed if they qualify for any European competition. ரெண்டாவது அவர் மேஜர் மிஸ் வந்து டோபே கூட்டு எல்லாருமே வெரி இம்பார்ட்டன்ட். மேஜர் மிஸ் வந்து அலெக்ஸ் கார்சியா தான் ஸ்பைன் ஆஃப் த டீம். எல்லாமே அந்த டீமோட எல்லாமே அலெக்ஸ் கார்சியா தான். வெறும்னா பார்த்தா எல்லாருக்குமே தெரியும். மெனிசா ஜஸ்ட் வாட்ச் அலெக்ஸ் கார்சியாக்காக நிறைய பேர் பார்த்தாங்க ஆக்சுவலா. ஏன்னா ஒரு அந்த பொசிஷன்ல அவ்வளவு கிரியேட்டிவோட ஆடுற மிட்ஃபீல்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மி வேர்ல்டுல. ஒரு மிட்ஃபீல்டர் டு வாட்ச். நம்ம வந்து காசு கொடுத்து பார்க்கலாம் அந்த மாதிரி மிட்ஃபீல்டர் அலெக்ஸ் கார்சியா. அண்ட் பிக் லாஸ் ஃபார் ஜிரோனாக்கு வந்து ஸ்டேடியம் பிரச்சனை வேற இருக்கு. ஸ்டேடியம் வேற ஒரு பிரச்சனை. அது வேற ஒரு தனியா ஸ்டேடியம் வந்து அவங்களால ஆட முடியுமா அப்படிங்கிறது. பட் ஜிரோனா I'll be very impressed if they finish anywhere close to a European competition spot. We will just touch up quickly upon Basque clubs, Athletic Bilbao and Real Sociedad. Bilbao வந்து they could keep Nico Williams, assuming நம்ம Nico Williams